சூடாரமாக சரியாக போட முடியல. எங்கள் பாப்பா வந்தது வந்ததால் வீடியோவே போட முடியல. வந்து கம்பம் கம்பு வாங்கி வச்சுருந்தேன். இப்போ நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு இப்போ இதை வந்து குறைன்னு அரைச்சிருக்கேன். இது மாதிரி குறைன்னு அரைச்சிட்டு அது கஞ்சி காசு தூள் கூட சொல்லுவாங்க. அதை தண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. இது வந்து கஞ்சி வந்து குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். 2 பேருன்றதால கொஞ்சமாக தான் பண்ணேன், திட்டமாக பண்ணியிருக்கோம். இது வந்து புழுங்கரிசி வந்து மிக்சியிலே அரைச்சிருக்கேன். சாதம் வடிக்கிற அரிசி தான் இது. இதே மாதிரி அரைச்சிருக்கேன். இது ஒரு 1/2 கப்பு, இது ஒரு கப்பு போட்டேன். ஒரு கிளாஸ் போட்டு வச்சுக்கோங்களா. இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். இப்போ தண்ணி காயும். பானை இருக்குது, பொங்கல் வைக்கிற பானை. நம்ம செய்யலாம். நீங்கள் பாத்திரத்தில் கூட செஞ்சுட்டு, ஏன்னா சும்மா தான் இருந்தது, அதனால் பானையிலே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ கொதிக்கிற தண்ணி. இப்போ வந்து இதில் வந்து நொய் அரிசியை போட்டுட்டேன் கொதிச்சு தண்ணியில். வெயில் காலத்தில் நல்லாயிருக்கும், நல்லா வயிற்று குளிர்ச்சியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எப்பயுமே ஒயிட் ரைஸே சாப்பிட்றது வந்து அதே மாதிரி காலையில் பொங்கல் உப்புமா இதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரிவர்ஸ் போகிறதுக்கு. மறுபடியும் போனீங்கன்னா உடம்புக்கு நல்ல ஹெல்த்து. 100 வயசு கூட வாழறாங்க இல்லையா, இது மாதிரி நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு இப்போ 100 வயசு கூட சில பேர் இருக்காங்க. கிராமத்துலலாம் கூழ், கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ் இது மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து வேறு இன்னும் நிறைய களி கிண்டுவாங்க ராகியில், இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தாங்கன்னா. நம்ம தான் சப்பாத்தி, உப்பு மாவு, பொங்கல் இதெல்லாம் கற்றுட்டுருக்கோம். இதுதான் உடம்புக்கு நல்லது. சப்பாத்தி கோதுமை மாவு கூட நல்லது தான், சப்பாத்தி செய்கிறது நல்லது தான், ஃபைபர் இல்லை. அது எப்பயாச்சும் ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஓகே, பொங்கல் மாதிரி பொங்கி வருது நெய். அவ்வளோதான். இது ஒரு 20 நிமிஷம், இது ஒரு 20 நிமிஷம் வெந்தால் தான் போதும். கம்பையை ஊற்றி வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேணும். 15 நிமிஷம் வேணும். அதுக்கு தக்காளி ஊற்ற வச்சுருக்கோம். தொட்டு சாப்பிடும். அவ்வளோதான், காலை உணவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு சரி. அதே மாதிரி புது சட்டி வாங்கிட்டேன் மீன் குழம்பு செய்யறதுக்கு. எனக்கு சட்டியில் மீன் குழம்பு வச்சா தான் பிடிக்குது. ஒரு சின்னதாக சட்டி, 1 கிலோ குழம்பு வச்சா கரெக்டாக மீன் குழம்பு வச்சேன். இப்போ இதில் வந்து ஆற வைக்கிறதுக்கு அகலமான பாத்திரம் எடுத்து உப்பு சேர்த்து வச்சிடலாம். கல்லுப்பு. இப்போ வந்து பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. அதுவே தலாபலான்னு கொதிச்சுட்டு வரும். அப்படியே வெந்துடும். கூழ் ரெடி. நைட்டே காசு வச்சுருந்தோம்னா கொஞ்சம் சில்லு இருக்கும். காலையில் கொஞ்சம் காலையில் செஞ்சதால் கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு நல்ல இஷ்டம்தான். ஓகே, ரெடி. வாங்க சாப்பிடுவோம். கம்புக்கூழ், அருமையான குளிர்ச்சியான கம்புக்கூழ் சாப்பிடுவோம். வந்து இன்றைக்கி வந்து மீஷோவில் வாங்கிட்டு டைனிங் டேபிள் போட்டேன். மீஷோ கம்மி விலை தான். தக்காளி சூப்பராக நினச்சி குடிச்சு பார்த்தீங்கன்னா
வணக்கம் வீவர்ஸ். இன்னைக்கு வந்து வல்லாரக்கீரை கடையில் முதல்ல வந்து நம்ம பருப்பை வந்து வேக வச்சாச்சு. இது ரெண்டுமே சேர்த்து போட்டால் கசப்பு பிடிக்கும். அதனால பருப்பு நல்லா வந்துருச்சு. இப்போ கீரை போட்டுருக்கேன். சாதம் இதுதான் வல்லாரக்கீரை. வந்து நல்லா மெமரி வரும். நல்ல மெமரிஸ். சின்ன பசங்க நிறைய செஞ்சு கொடுக்கலாம். இப்படிதான் இதுலேயே நிறைய இருக்குது. மாங்காய் பச்சடி. இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான போட்டுட்டு கம்மியாக போடணும். ஏன்னா வெள்ளம் போட இல்லையா. இப்போ இது கிளி மாங்காய் ஒன்று இருந்துச்சு. பச்சரிசி